ஸ்ரீவத்சா, வீட்டில் பத்மா சாப்பிடுவான்னு என்னைக்காவது கெஞ்சி கூப்பிட்டுப்பியா? இவளுக்கு என்ன கெஞ்ச வேண்டியிருக்கு? அவளுக்கு ஃபஸ்ட்டு அவள் சாப்பிட மாட்டாளா? எல்லாம் துளசி உன மயக்க வச்சிருக்கா. இப்ப நான் இங்க கௌசல்யா பார்க்க வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். எந்த தப்பான நோக்கத்திலையும் இல்லை. இதை வாங்கி படிச்சு பாருங்க. நான் எதையும் படிக்க தயாரா. நீங்க போகலாம். என் குழந்தைக்கு வர நேரமாச்சு. அவங்க உங்களை சந்திச்சு பேசுறத கூட நான் விரும்பல. புரிஞ்சுட்டேனோ? கிளம்புங்க, கிளம்புங்க. சரி சரி, கிளம்புறேன். ஆனா இப்போ நீங்க கிழிச்சி கசக்கி எரிஞ்சிங்களே, அது என்னன்னு தெரியுமா? செத்து போன என் பையன் சஞ்சய் பேர்ல நான் ஆரம்பிக்க போற டான்ஸ் ஸ்கூல் இன்விடேஷன், நாட்டியத்துல விருப்பமுள்ள என் பையன் பேர்ல ஆரம்பிக்க போற ஒரு நாட்டிய பள்ளியை ஆரம்பிச்சு நாட்டியத்துல ஆர்வம் உள்ள கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு இலவசமா நாட்டியம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்ய போறேன். இந்த இன்விடேஷனை தான் கௌசல்யா பார்த்து கொடுத்துட்டு அவகிட்ட இந்த நாட்டிய பள்ளியை திறந்து வைக்க அனுமதி வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். சஞ்சய் பேர்ல ஆரம்பிக்க போற இந்த நாட்டிய பள்ளியை கௌசல்யா திறந்து வச்சாதான் சரியா இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கு தான் இங்க வந்தேன். நான் இங்க வந்துட்டு போறது இவ்வளவு பிரச்சனைன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இனிமே நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன், எந்த சூழ்நிலையும் வரமாட்டேன். இது வரைக்கும் நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. சரி, நான் வரேன். சாரி, நான் போறேன். இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். துளசி, சாப்பிட்டு வேலை பார்க்கலாமா? வா போலாம். இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் இருக்கு. அந்த கோயம்புத்தூர் கம்பெனி அக்கவுண்ட்ஸை கொஞ்சம் டேலி பண்ணணும். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். துளசி, காலையில வீட்டில் சாப்பிட்டு வந்தது கண்டிப்பா இந்நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்கும். ஏன் இப்படி வைத்த காய போறேள்? நாம உழைக்கிறது எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே. அந்த சாப்பாட்டுக்கு தடைய என்ன உழைப்பு வேண்டி கிடைக்குன்னு கேட்குறேன். வாங்கோ, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நிதானமா பொறுமையா வேலை பண்ணுங்க. வாங்க. ஓகே சார், நீங்க டைனிங் ஹாலுக்கு போங்க, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துங்க. ஓகே சார். ஹலோ, டைம் என்ன? 1 மணி. தெரியுதுல்ல, சாப்பிட போங்க. அப்படியே வெட்டி முறிச்சிட்டாரு, சாப்பிட போணுமா? சாப்பிட போனா போங்க, தெரியுதா? எந்திரிச்சு போங்க 2 பேரும். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். எஸ். எதுக்கு இந்த பக்கம் போறாரு? ஏதாவது விஷயம் இருக்கும், போய் தான் பாப்போமே. என்ன கோதண்ட சார், துளசி மேடம் டேபிள் என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு ஈ மாதிரி ஏதோ உட்காந்துச்சு, அதான் விரட்டிட்டு இருக்கேன். ஈயா? ஈ இல்லாம இப்ப நான் டைனோசர் வரும். போமா, போய் வேலையை பாரு போ.
ஸ்ரீவத்சா, வீட்டில் பத்மா சாப்பிடுவான்னு என்னைக்காவது கெஞ்சி கூப்பிட்டுருப்பியா? இவளுக்கு என்ன கெஞ்ச வேண்டியிருக்கு? அவளுக்கு ஃபஸ்ட்டு அவள் சாப்பிட மாட்டாளா? எல்லாம் துளசி உன மயக்க வச்சிருக்கா. இருக்கட்டும், இன்னையோட மாட்டங்காலி. உட்காருங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. நேக்கு பசி வைத்த கிள்றது. ஆமா துளசி, உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன சாப்பாடு? சொன்னா சாப்பிடுவா போறீங்க? ஏன் சாப்பிட மாட்டேனா? உங்க ஆத்து லஞ்ச் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன், ஏன் ஆத்து லஞ்ச் இன்னைக்கு நீங்க சாப்பிட போறீங்க. சாப்பிடுங்க. உங்க லஞ்ச் சாப்பிட்டா என்ன வந்தது? ஐயோ, என்ன துளசி இது? பிரியாணியா? ஈந்து போச்சு. என்னை சுத்த சைவமா வளர்த்துருக்க அம்மா, அதை சாப்பிட்டா அவ்வளவுதான். ஐயோ பயப்படாதீங்க சார், அது வெஜ் பிரியாணி தான். வெஜ் பிரியாணியா இருந்தாலும் அதுல ஆயில் இருக்கு. பண்ணும் ஆயில் கண்டச்சு இன்னைக்கு சுத்தமா ஒத்து வராது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு உங்க ஆத்து சாப்பாடு சாப்பிடணும்னு பிராப்தம் இல்லை. ஏன் சாப்பாட்டை இந்தாங்க, இதை நானே சாப்பிட்டுக்கிறேன், இதை நீங்க சாப்பிடுங்க. நீங்க பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுறது இல்லையா, இல்ல ரைஸே சாப்பிடுறது இல்லையா? கரெக்டு, 3 வேளை சப்பாத்தி தான். ஏன்னா ரைஸ் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் உடம்பு பெருத்து போகுது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் தான். அப்புறம் உங்க ஆத்துல ஒரு நாளைக்கு சப்பாத்தி செஞ்சு கொண்டாயே, சாப்பிட்றேன். சரி சார். சீக்கிரம் சாப்பிடு. நேக்கு தான் போர் அடிக்கிறது. 3 வேளை சப்பாத்தி. நீங்க சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிட தான் முடியல, சாப்பிட்றது வடிக்க பார்க்குறேன். நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோ பசி வச்சுட்டு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லை? இன்னைக்கு என்ன அனுப்பியிருக்கா? ஓ, அம்மா ஊறுகாய் அனுப்பியிருக்கா. சப்பாத்திக்கு ஊறுகாய் காம்பினேஷன். என்ன சொல்லுச்சு? என்னம்மா? என்ன துளசி? என்னம்மா அது? என்னாச்சு துளசி? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை வச்சு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. ஏன் வாந்தி எடுக்கிறீங்க? டாக்டர் கிட்ட போலாமா? என்ன துளசி? சாப்பாட்டில் ஏதாவது? டிரைவர் கொஞ்சம் வண்டி எடுப்பா. மெதுவா வாங்கோ, டாக்டர் பார்க்கலாம். வாங்கோ, மெதுவா வாங்க. பத்மா, சஞ்சய், எவ்வளவு அழகான முகம். உன்னுடைய சிரிச்ச அழகான முகத்தை பார்க்கும்போது அப்படியே குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்கும்பா. ஆனா இப்போ நீ இல்லையேடா. நான் எந்த பக்கம் பார்த்தாலும் நீ தான் தெரியுற. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரே ஆறுதல் உங்க பையன்தான். உங்களை தனி மரமா விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்றாங்கடா. டேய், என்னால முடியலடா. எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் நீ இருக்கிற மாதிரி ஆகுமாடா. என்ன பெருசு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கு? சரி நடிப்போம், நடிச்சு தானே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்பா, என்னப்பா? என்னாச்சுப்பா? அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. ஏன்பா கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? எனக்கு தெரியும்பா, நீங்க சஞ்சயை நினைச்சுதான் அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்பா, உங்களுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லப்பா. ஆனா என்னையும் உங்க பையன் மாதிரி தானே நினைக்கிறீங்க. நித்யா சொன்னா அப்பா எதுவுமே சாப்பிடல, காலையில இருந்து ஏதோ மாதிரி இருக்காருன்னு. ஆக்கி வச்ச சாப்பாடு கூட அப்படியே இருக்குன்னு சொன்னா ஏன்பா சாப்பிடல? அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். வேண்டாம்ப்பா, எனக்கு பசி இல்லப்பா. நீ போய் சாப்பிடு போ. ஏன்பா? இல்லப்பா, எனக்கு மனசு என்னவோ மாதிரி இருக்கு. நீ போய் சாப்பிடு. அப்பா, இறந்து போன பையனை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கிற பையன்னா
நான் கூப்பிடுறேன், வரமாட்டீங்களா? வாங்கப்பா. இல்லப்பா, என்ன தொந்தரப்படுத்தாத, நீ போய் சாப்பிடு. அப்பா, எத்தனை நாளைக்குப்பா, எத்தனை நாளைக்கு இப்படியே சஞ்சயை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பீங்க? அப்பா, நீங்க உங்க உடம்ப தான்ப்பா கெடுத்துக்கிறீங்க. அப்பா, என்ன உங்க பையனா நினைச்சீங்க? உங்க கூட நித்யா இருக்கா. நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க எதுக்குப்பா கவலைப்படணும்? நீங்க எப்பவுமே ராஜா மாதிரி இருக்கலாம்ப்பா. சஞ்சய் விஷயத்துல நீங்க எப்படிலாம் கனவு கண்டீங்களோ, எங்களை வச்சு அந்த கனவுகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றிக்கலாம்ப்பா. அதனால நீங்க என் கூட சாப்பிட வரீங்க. அவனையே நினைச்சு நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் கேக்குறேன்ல, வாங்கப்பா. உங்க பையன் கேக்குறேன்ப்பா. அது ஒண்ணு இல்ல, பையன் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன்ல, அதுக்கு பிரிண்ட் பண்ண இன்விடேஷனை சம்பந்தி கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா சம்பந்தி தாறுமாறா பேசிட்டாருப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன் சம்பந்தி அவரா இப்படி பேசினான்னு சொல்லி என்னால நம்பவே முடியல. அவர் இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கவும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா நான் கொடுத்த இன்விடேஷனை வாங்கிட்டு, சம்பந்தி நான் இருக்கிறேன், கௌசி இருக்கிறா, எல்லாம் நல்லா பண்ணிடலாம், ட்ரஸ்ட் நல்லா இருக்கும், ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணலாம் அப்படி சொல்லுவார்னு நான் நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கு விரோதமா எல்லாம் ஆப்போசிட்டா பேச ஆரம்பித்தாருப்பா. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. அப்பா, நான் கேட்டேன், நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். உங்க புலம்பலையும் உங்க அழுகையும் கேட்டேன். ஏன்பா, எதுக்கு இதெல்லாம்? நீங்க அழ வேண்டியவரா? நீங்க புலம்ப வேண்டியவரா? எதுக்காகப்பா இதெல்லாம்? இல்லம்மா, நான் எதிர்பார்க்கல. சம்பந்தி இப்படி பேசுவார்னு எதிர்பார்க்கலம்மா. எனக்கு ஆறுதலா இருந்தவரே அவர் என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாருமா. அதனாலதான். அப்பா, நீங்க ஆதங்கப்பட வேண்டிய ஆள் இல்லப்பா. நீங்க எவ்வளவு கம்பீரமா இருக்கணும் தெரியுமா? நீங்க யாரு? உங்க சொத்து மதிப்பு என்ன? இதுக்கு போய் இல்லம்மா, கௌசியை மருமகளை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்க அப்பாவை சம்பந்தியை தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு அந்த பந்தம் என்கிட்ட இருக்குன்னு அந்த பாசத்தால தான் இங்க போனேன். இப்போ அந்த பந்தம் என்னை விட்டு போகுதுன்னா அப்படிலாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு வார்த்தைக்காக கூட சொல்ல மாட்டேன். அந்த கௌசி என்னுடைய மருமக தான். அந்த சம்பந்தி எப்போ என்னுடைய சம்பந்தி தான். என்ன இந்த பெருசு எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப குழம்புது, ரொம்ப சென்டிமெண்டா பேசுது. ஒரு மார்க்கமா தான் அலையுது. வெப்பம், இதுக்கும் ஒரு வேட்டை வெப்பம். சரிப்பா, உங்க புலம்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு முதல்ல முகத்தளம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிம்மா, போங்கப்பா. பாத்தியா, இந்த பெருசு என்னமா புலம்புது, ஓவர் ஃபீலிங்ல இருந்தது. அதான் நானும் ஆறுதல் சொல்ற மாதிரி சும்மா ஆக்ட் கொடுத்தேன். நான் மட்டும் என்ன சீரியஸாவா பேசினேன்? இதுவும் ஒரு ஆக்டிங் தான். இப்படியே பண்ணிட்டு இருக்குமே, இதுக்கு ஒரு எண்ட் இருக்கும்ன்ற. ஒரு சின்ன ப்ளே பண்ணோம். அந்த பட்டாச்சாரியரை ரோட்ல 2 பேரு அசிங்கப்படுத்துற மாதிரி. அதுக்கு அந்த கிழட்டு சிங்கம் என்னமா ஃபீல் பண்ணிருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்கள இன்விடேஷன் வச்சிருக்காங்க பாரு. நீங்க இனிமே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த ஊர் எங்களை தப்பா பேசுது, 4 பேர் எங்களை அசிங்கமா பேசுறாங்க, எங்களால தாங்க முடியல, இன்னும் பழசுல மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வராதீங்கன்னு ஏதோ பேசியிருக்கு. ஏடா கூடமா ஏதோ நடந்திருக்கு. அந்த ஃபீலிங்ல தான் இந்த பெருசு நொந்து நூலாயி அந்த அவுளாயி ஒரே ஃபீலிங்ஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸ் பா. பாஸ்கர் அண்ணா, என்னம்மா தங்கச்சி? என்னமோண்ணா, உனக்கு கூட அப்பப்ப லேசா புத்தி கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது. ஏய், கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு சொல்லாத. இனிமே பாரு, டைனாமிக் லெவல்ல செமையா வேலை பண்ணும். சொல்லாத.
இதையாவது உருப்படியா செய். ஏய், நான் மெர்க்கூரி. இனிமே பாரு, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த சொத்தை அடையறதுக்கு உண்டான அடியா மட்டும்தான் இருக்கும். என்னவோ மெர்க்குரின்ற டியூப்லைட் மாதிரி சொதப்பிடாத. வா போய் சாப்பிடலாம், அந்த பெருசு வந்துட போகுது. வாயை தொடங்க. நல்லா. எப்போ வாமிட் எடுத்தீங்க? இப்பதான் டாக்டர். மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டேன். சாப்பிட்ட உடனே வாமிட் எடுத்துட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? வெஜ் பிரியாணி. வயித்துல வலி இருக்கா? இருக்கு டாக்டர், தாங்கக்கூடிய அளவுல இருக்கு. ஓகே சார், நீங்க இவங்க ஹஸ்பண்டா? நோ நோ, நான் உங்களுடைய வெல்விஷர். அப்படி டாக்டர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இல்ல, இவங்க பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா. அது ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. ஓஹோ. நான் மாத்திரைலாம் எழுதி தரேன். ஓகே. ஒரு 5 நாளைக்கு அதை சாப்பிட சொல்லுங்க. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் நார்மல் ஆயிடும். ஓகே டாக்டர், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்கிறீங்க. இவங்களை இன்னைக்கு அட்மிட் பண்ண வேண்டியது வருமோ? நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நோ ப்ராப்ளம். கொடுக்குற டேப்லெட்ஸை கரெக்டா சாப்பிட சொல்லுங்க. ஓகே. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ. வாங்கம்மா. ஃபீஸை கவுண்டரில் பே பண்ணிடலாமா? கவுண்டர்ல பே ஓகே பண்ணுங்க. டாக்டர். ஆமா, உங்க சாப்பாட்டுல ஃபுட் பாய்சன் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரே, நீங்க கொண்டு வந்த சாப்பாடு இன்னைக்கு சமைச்சதா இல்ல நேத்து சமைச்சதா? இல்ல, வழக்கம் போல நான் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் என்ன பண்றது, என் நேரம் அவசரப்பட்டும் தானே இருக்கு. துளசி, ஏன் அழுறீங்க? டாக்டர் தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரே. நான் கூட நீங்க திடீர்னு வாந்தி எடுக்கவும் வயிற்று வலிக்குன்னு சொல்லவும் அப்பண்டிசோன்னு பயந்துட்டேன். ஃபுட் பாய்சன் ஆகிறது எல்லாருக்கும் சாதாரண விஷயம் தானே, அதுக்கே அப்படி கண் கலங்குறீங்க? துளசி, எல்லாரும் பாக்குறாங்க, அழாதீங்க, கண்ணை தொடச்சிக்கங்க. சாதாரண வலி வந்தா கூட அதை தாங்க முடியாம அழறீங்க. இருந்தாலும் துளசி, நீங்க இந்த மாதிரி மனசளவுல வீக்கா இருக்க கூடாது. நான் இப்ப அழறது வாமிட் பண்ணதுக்கோ இல்ல வயிற்று வலிக்கோ இல்ல. நான் வாமிட் பண்ணப்போ நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க என்ன பத்தி எவ்வளவு கேவலமா பேசுனாங்க தெரியுமா? துளசி மேடத்தோட ஹஸ்பண்ட் துபாயில இருக்கிறதெல்லாம் சொன்னாங்க. அவர் இந்தியாவுக்கு வந்து 5 வருஷம் ஆயிருச்சாமே. அப்போ இப்ப எப்படி கர்ப்பம் வந்து எடுக்கிறாங்க? ஒருவேளை போனவர் திருப்பி வரமாட்டார்னு இவங்களே இங்க ஏதாவது மாப்பிள்ளை தேடிக்கிட்டாங்களோ? உடம்புக்கு முடியாம வாந்தி எடுத்தா ஒண்ணு உதவி செய்யணும், இல்ல பேசாம இருந்து தொலைக்கணும். இப்படி அபாண்டமா பழி போடுறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷால் செய்யற உதவியாது. தப்பு, ரொம்ப தப்பு. தப்பு என்ன பேசினவங்க மேல இல்ல, என் பிறப்பு மேல இருக்கு. நான் பிறந்த கோலம் அப்படி. நான் சாதாரணமா பித்த வாந்தி எடுத்தா கூட அது கர்ப்ப வாந்தின்னு கதை கட்ட இந்த ஊரே தயாரா இருக்கு. இந்த ஊரும் உலகம் பேசுற அளவுலதான் என் வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. அதான் என்ன எல்லாரும் தப்பா பேசுறாங்க. இங்க பாரு துளசி, இந்த ஊர் பேசுதேன்னு நாம அழ ஆரம்பிச்சா தினமும் அழுதுட்டு தான் இருக்கணும். இந்த ஊருக்கு எப்பவும் யாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாம அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. மேல விழுந்த தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். காலில் குத்துன முள்ளு மாதிரி அதை புடுங்கி போட்டு போயிட்டே இருக்கணும். இல்லைன்னா புண்ணாயிடும், புண்ணே ரணமாயிடும். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன ரணப்படுத்தி பார்க்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆளுங்களை அடையாளம் கண்டு ஒதுக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கையாளுற முறையில தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். சரி, இதெல்லாம் இப்ப ஏன் பேசிக்கிட்டு, வாங்க உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். ஐயோ, உங்களுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நீங்க ஆபீஸ் போங்க. நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். சரி, ஓகே. நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் வந்தா போதும். ஓகே, நான் போயிடுறேன். நான் வரேன். போயிடுறேன். ஆட்டோ. டிவிடியை என் பீரோக்குள்ள தானே வச்சிருந்தேன். யார் எடுத்துருப்பா? எனக்கு தெரியாம யார் என் ரூம்குள்ள வந்திருப்பா? எங்க போச்சுன்னு தெரியலையே. அம்மா, அம்மா,
என்னடா? நானும் கௌசல்யாவும் பரதம் ஆடணும்ல, அந்த டிவிடி நான் உள்ள வச்சிருந்தேன், எங்கம்மா அது? வந்தனா தான் காத்தால பாத்துட்டு இருந்தா, அவகிட்ட கேட்டா தெரியும். ஏமா அந்த வந்தனா என் ரூம்குள்ள வரா? என்னடா இது, சின்ன பொண்ணு வீட்ல ஏதோ டைம் பாஸ் ஆகலையேன்னு அங்க வந்து டிவி பாத்துட்டு இருந்தா, அது ஒரு தப்பா? இவன் ஒருத்தன். அம்மா ஏமா புரியாம பேசுற? வந்தனா, 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 என் ரூம்ல இருந்த டிவிடி எடுத்தியா? எங்க அந்த டிவிடி? அவளை ஏன் கேக்குறீங்க? நான் சொல்றேன். நான் தான் அந்த டிவிடியை எடுத்து உடைச்சு போட்டேன். தோ அங்க கிடக்குதே குப்பை, அதுல இருக்கு. அந்த டிவிடியை நான் எப்படி உடைச்சு போட்டேனோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற கௌசல்யாவை தூக்கி எறியணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அந்த தர்தரம் பிடிச்ச கௌசல்யாவை நினைச்சு நீங்க உங்களை அழிச்சுக்கிறதும் இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கையும் பாழக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அவளை மறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சேன். இந்த டிவிடியை உடைச்சிட்டா உங்க தங்கையை கல்யாணம் பண்ணிட்டு நான் குடும்பம் நடத்துவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க உடைச்சா என்ன, நான் எரிஞ்சு சாம்பலாக்குற வரைக்கும் கௌசல்யா பத்தின நினைப்ப என் மனசுல இருந்து யாராலையும் மாத்த முடியாது.